இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அவருடைய கிருபை தான். அதனால் எப்போதும் அவரை துதிங்க. எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த தேவைகள் வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்கி போகாதீங்க. ஏன்னு கேட்டால் இது நிரந்தர வீடு அல்ல, நமக்கு நிரந்தரான வீடு அப்பா வீடு தான். இயேசு நம்ம அப்பா வீட்டில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அப்போ அங்கே சேர்க்கணுன்னா இங்கே நம்ம நல்லா வாழணும். இந்த வாழ்க்கை சின்ன வாழ்க்கை, நம்ம நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வாழறதுக்காக ஐயோ ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டேன், என் கஷ்டம் போல் அதே பிரச்சனை தான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம இங்கே கஷ்டப்படுவோம். ஆனால் நம்ம செத்த பிறகு அங்கே நல்லா இருப்போம். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு மீண்டுமாக உயிர் தெழுந்தார்னா நம்ம இங்கே வாழ்வதற்கு மாத்திரமல்ல, இங்கே இருந்து நம்மை தேவனோட நம்ம வாழ வைப்பதற்காக தான். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அநேகர், நான் முதல் கூட முன்னாடிலாம் என்னன்னு கேட்டால், நம்ம என்ன கிறிஸ்டினில் சேர்ந்து என்னத்தை நம்ம வாழறோம், கிறிஸ்டினில் சேராதவங்களும் நல்லா தான் இருக்கிறான். அது இல்லை வாழ்க்கை. நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. நித்திய காலமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழணும்னு தான் நம்ம இருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு காரு தேவையில்லை, பங்களா தேவையில்லை, மாடி வீடு தேவையில்லை, பணம் தேவையில்லை, ரொம்ப ஸ்டைல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சுத்த இருதயம் இருந்தால் போதும். அன்பும் மன்னிக்கிற குணமும் இயேசுவை போல் இருந்தால் போதும். இயேசுவை மகிமைப்படுத்தினால் போதும். நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென்.